ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா ஒரே குழப்பமா இருக்குப்பா. இதே குழப்பம்தான். வெரி கிரேட் கன்ஃபியூஷன் இஸ் ஆல்வேஸ். யாரு தான்ப்பா பெஸ்ட், இவங்களா இல்ல அவங்களா? இதே கன்ஃபியூஷனோட அப்படி இப்படி திரும்பி பார்த்தா நம்ம சக்ரிகாவும் சாஷ்மிதாவும் இதே டாபிக்க பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. அப்புறம் இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் வேற வச்சிருக்காங்களாம், வாங்க பார்க்கலாம். சக்ரிகா என்ன பண்ற? நானா ஹோம்வொர்க் எழுதிட்டு இருக்கேன். காட்டு. இந்த பென் நல்லா இருக்கு, எங்க வாங்கின? அம்மா வாங்கி கொடுக்கலையே இந்த பெண்ணை. இந்த பென் என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தா. இந்த பெண்ணுக்கு அவன் என்கிட்ட காசு கூட கேட்கல தெரியுமா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. இதே நம்ம சொந்தக்காரங்களாம் இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க? ஏன்னா இந்த பெண்ணு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன், இதுக்கு இவ்வளோ ஆச்சு, நீ ஜிபே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே. சில பேர் நம்மளுக்கு நிறைய வாங்கி தருவாங்க. ரிலேஷனாக சொல்லவே தேவையில்லை. நம்ம கேட்காமே நம்மளுக்கு அது பிடிச்சாலே நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. காசுலாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம போன மாதம் கோவிலுக்கு போனோம். அப்போ அண்ணா தான் நம்மளுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தாங்க. நீயும் பொம்மை வாங்க, நானும் பொம்மை வாங்கின, காசு கேட்டாங்க. அவங்களாம் அதை கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் என் ஃப்ரெண்டு எனக்கு இது ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்தா தெரியுமா? இதுக்கு எவ்வளோ தெரியுமா ஆச்சு? இது ரெண்டும் செட்டாக வந்துச்சு. இது எவ்வளோ தெரியுமா? 150 rupees. எனக்கு கூட அண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க 150 rupeesக்கு. இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் கஷ்டம்னா முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். கஷ்டம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்போம். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நிற்கிறது வந்து ரிலேட்டிவ்ஸ் தான். இதே நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் ரிலேட்டிவ்ஸ் சொன்னோன்னா அது அப்படியே எல்லாரும் அப்படியே அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. இப்போ இவங்க கிட்ட சொல்லணும்னா அவங்க ஒன்னொருத்தங்க கிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் தூசு மாதிரி பரப்பிடுவாங்க. இல்லையே, அது விஷயத்தை பொறுத்து இருக்குது நம்ம என்ன சொல்கிறோமோன்ட்டு. நான் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து கஷ்டம்னா கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுன்ட்டு அவங்க முதலாலாம் வந்து நிற்பாங்க. இந்த மாதிரிலாம் கவலைப்படாத நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தைரியம் சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு நான் சொன்னேன்னா அவங்க வந்து சரி விழுடி அவங்களாம் அப்படி நம்ம இது பண்ணுவாங்க. இதே ரிலேட்டிவ்னா ஓ சரி அப்படின்னு ஒன்று திருப்பி அவங்க சொல்லி தான் போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு லைஃப் வரைக்கும் தான் வருவாங்க. இப்போ வந்து ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சுன்னா காலேஜில் புது ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ்க்கு அப்புறம் மேரேஜ்க்கு புது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான். ஆனால் ரிலேட்டிவ்ஸை நம்ம கூட லைஃப்பில் ஸ்டார்டிங் ஆஃப் த லைஃப் வந்து எண்டிங் ஆஃப் த லைஃப் வரைக்கும் நம்ம கூடவே நிற்பாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ இவ்வளோ சொல்கிறியே, மே மந்த் லீவில் நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையா இருந்த? ரிலேட்டிவ் வீட்டில் தானே இருந்த? ரிலேட்டிவ் கூட தானே ஜாலியாக இருந்தோம். ஒவ்வொரு இடத்துலலாம் பொம்மை வாங்கி கொடுத்தாங்க, செப்பு வாங்கி கொடுத்தாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. எல்லோரும் நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு தானே போகணும். ஆமாம், இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். இப்போ மே மாதம் மட்டும்தானே நம்ம ரிலேட்டிவ் கூட போகிறோம். நீ இது எல்லாம் வாரமே 12 மந்த்துமே ஸ்கூல்லாம் போகிறல, அப்போ யார் கூட பேசுகிறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே பேசணும். மே மந்த் கூட தானே நீ லீவ் போடுற. அது மே மாதம் மட்டும்தானே நம்ம ரிலேட்டிவ் கூட 12 மந்த் வரும். அதனால நம்ம ஒரு நிமிஷமும் நம்ம வந்து ரிலேட்டிவ் கூட இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது கூட தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அம்மாவை எடுத்துக்கோ. அம்மா இப்போ வந்து கஷ்டம்னா அம்மா வந்து ஜெயாண்டிகிட்ட சொல்லுவாங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க தான். ஆனால் வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை வந்து அம்மா வந்து அக்கா கிட்ட சொல்ல மாட்டாங்க, அம்மாவோட பெரியம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, சித்திட்டு சொல்ல மாட்டாங்க கஷ்டத்தை. ஏன்னா அவங்க கஷ்டப்பட போகிறாங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க கஷ்டத்தை. ஆனால் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்னா ஃபேமிலி கிட்ட தான், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் அந்த பிரச்சனையை சொல்ல முடியும். அப்போ தான் பெரியம்மாலாம் வந்து இதெல்லாம் அப்படி தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் அம்மா ஏதாச்சும் கஷ்டம்னா முதல்ல யார்கிட்ட சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் ஆனால் ரிலேட்டிவ்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிடிக்கும். எனக்கு ரிலேட்டிவ்ஸ் தான். எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா. விசா நீ சொல்லு. நீ இங்கே வா விசா. பெஸ்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் இல்லை, தம்பி தான் பெஸ்ட்.